மீனவன். இன்னைக்கு நம்ம போட்டில் மதிய சாப்பாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி செய்ய போகிறோம். மீன் பிரியாணி. என்ன மீன் பிரியாணின்னு பார்த்தீங்கன்னா இந்த செப்புளி மீன் பிரியாணி தான் செய்ய போகிறோம். இதை வந்து இங்கிலீஷில் வந்து ரெட் ஸ்னாப்பர்னு சொல்லுவாங்க. இந்த மீனோட பிரியாணி தான் செய்ய போகிறோம். இந்த மீன் பிரியாணி வச்சு அதுக்கப்புறம் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரை மீனை வந்து கிரேவி வைக்க போகிறோம். இந்த மீன் பிரியாணிக்கு, இந்த மீன் வந்து சூட கிரேவிக்கு. ஃபுல் வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. பிரியாணி, மீன் பிரியாணி எப்படி செய்கிறது வந்து இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீனை வெட்டியாச்சு. இந்த மீனை நம்ம க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் பிரியாணி செய்ய போகிறோம். எப்படி பிரியாணி செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனை வந்து பொரிச்சு தான் பிரியாணி செய்ய போகிறோம். ஏன்னா அந்த மீனை அப்படியே போட்டோம்னா பிரியாணிக்குள்ளே எல்லா மீனுமே நொறுங்கிடும், எல்லாம் பீஸ் பீஸாக போயிடும், முழு பீஸாக வராது. அதனால் நம்ம இந்த மீனை வந்து பொரிச்சு தான் பிரியாணி செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு கடல் தண்ணியில் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் நல்ல தண்ணியில் கழுவியாச்சு. ஃபஸ்ட்டு மீன் பொரிக்கிறதுக்காக அந்த மீன் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து மீன் பொரிக்கிறதுக்கு தனியாக உள்ள ஒரு மசாலா. அப்புறம் கொஞ்சம் சிக்கன் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறோம். அப்புறம் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு, எல்லாத்தையும் போட்டு மொத்தமாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம். பொரிக்கிறதுக்காக தயார் பண்ணியாச்சு. இது எல்லாமே பிரியாணிக்கு தேவையான பொருள். பார்த்துக்கிறேங்க என்னென்ன பொருள் தேவைன்னு. ரொம்ப சிம்பிளாக தான் செய்ய போகிறோம் பிரியாணி. தக்காளி, வெங்காயம், அப்புறம் ட்ரை கிரேப்ஸு, முந்திரி, நெய், அரிசி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், புதினா, மல்லி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, லெமனு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மீனை பொரிக்க போகிறோம். மீனை பொரிக்கிறதுக்காண்டி எண்ணெயை ஊற்றியாச்சு. அவ்வளோ மீனை பொரிச்சு எடுத்துக்கிறோம்.
பிரியாணி சட்டி அடுப்பில் வச்சாச்சு, பார்த்துக்கிறங்க. எங்கள் போட்டில் பிரியாணிக்குன்னு தனியாக ஒரு சட்டி வச்சுருப்போம். எங்கள் போட்டுன்னு இல்லை, ஒரு சில போட்டில் பிரியாணிக்குன்னு தனியாக ஒரு சில சட்டி வச்சுருப்பாங்க. ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். நம்ம ரொம்ப சிம்பிளான முறையெல்லாம் செய்ய போகிறோம் இந்த மீன் பிரியாணி. தக்காளியை போட்டுக்கிறோம். வெங்காயம் நல்லா வெந்ததுக்கப்புறம் தக்காளியை போட்டுக்கலாம்.
போட்டிருக்காப்புல, ஒரு ஆளுக்கு 2 பீஸு. கம்மியாக வைங்க, வேணா வாங்கிடுவாப்புல. டேஸ்ட் எப்படி இருக்கு? அருமையா இருக்கா? பாய் டேஸ்ட் பாரி டேஸ்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? திங்கவே இல்லை நீங்க? மட்டன் மசாலா மாதிரி இருக்கு. நல்லா இருக்கா? பிரியாணி ரெடி ஆயிருச்சு. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. சந்தோஷம் தான். அது இந்த மாதிரி ஒரு டேஸ்டான